இப்போ லைவ்ல ஹவுஸ் ஃபேப்புக்கு வந்து ஒரு டாஸ்க் ஒன்று வச்சிருந்தாங்க. உண்மையில அந்த டாஸ்க் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதை விட முக்கியமா கலையரசனுக்கு ஒரு பெரிய ஆப் எடுத்து வச்சிருந்தாங்க. அது அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதை பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு தெரியல, கலை அடிச்சா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலா கலையரசன் வந்து பயங்கரமான ஒரு ஹோப் அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு புடுங்கினா எப்படி இருக்கும், அதை தான் பார்த்தீங்கன்னா கேப்டனா இப்போ புதுசாக தலையா வந்திருக்காருல பிரவீன் ராஜ், அவர் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ இது என்ன பண்ணாருன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ பிரவீனுக்கு ஒரு பவர் இருக்குல்ல, அதாவது அவர் வந்து இந்த போன டாஸ்க்ல ஜெயிச்சதால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன்லேருந்து விடுபடலாம் அவர். ஸோ அந்த ஃப்ரீ பாஸ் வந்து அவர்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் சூப்பர் டீலக்ஸ்க்கும் போகலாம். அவர் கேப்டனாக இருந்தாலும் ஒன்று நீ கேப்டனாக இருக்கணும், இல்லை சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு போகணும். அந்த பவரையும் பார்த்தீங்கன்னா நீ எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்துல எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுற அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் கேப்டனாகவே இருந்துக்கிறேன், என்னோட பவரையும் அந்த ஸ்வாப்பையும் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலையரசனுக்கு சொல்லிட்டாரு. கலையரசனும் எந்திரிச்சு நின்று அப்படியே எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து எப்போ இன்னொரு தடவை யோசிச்சுட்டு சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே திருப்பி யோசிச்சுட்டு இல்லை அந்த பவர் வந்து நான் கனி கொடுக்குறேன், கனியை வந்து அந்த சூப்பர் டீலக்ஸ் போட்டோம் அப்படின்னு அவர் மாற்றி விட்டாப்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்கும்போது ஏன் இந்த ஆள் திடீர்னு அப்படி பண்ணாருன்னு தெரியல, என்ன யோசிச்சாப்லன்னு தெரியல. ஆனால் கலையரசனை பார்க்கும்போது அவரை பார்க்கும்போது மூஞ்சி கொஞ்சம் வாடி போய் தான் இருந்தது. ஆனால் நம்மளுக்கு அது கொஞ்சம் சந்தோஷமாக தாங்க இருந்தது. ஏன்னா அந்த பீஸு என்ன பேச்சு பேசுதுன்றீங்க, மக்களெல்லாம் முட்டாளுன்னு சொல்லுது, அதாவது இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டால் அவனுக்கெல்லாம் முட்டாளுங்க அப்படின்ற மாதிரி டேரெக்டாக 2-3 தடவை மக்களை திட்டுறாப்புல, வாடி வா நாமினேஷனில் வா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலாக கலையரசனுக்கு அந்த ஸ்வாப் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து கனி கொடுத்துட்டாங்க. கனி ஏன் ஸ்வாப் ஆனாங்க அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சது. கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரவீன் ராஜ் அவர் ஜெயிச்ச அந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா கனி கொடுத்து கனியை வந்து சூப்பர் டீலக்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கனி வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் வந்து ஃப்ரீ ஆகுங்க. ஸோ அப்படின்னும் போது பயங்கரமான பவர் வந்து கனி கொடுத்துட்டாங்களா. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஹவுஸ் ஸ்வாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று வச்சிருந்தாங்க. இந்த டாஸ்க்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆக்சுவலாக லைவ்ல நம்ம சில டாஸ்க்கை பார்க்கும்போது கொஞ்சம் எங்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இந்த டாஸ்க்கை பார்க்கும்போது எனக்கு என்னமோ பர்சனலாக ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் ஜாலியாகவும் கொஞ்சம் ஃபன்னாகவும் அதே சமயம் கிரியேட்டிவாக யோசிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த கேப்டன்சி டாஸ்க் வச்சாங்கல்ல, அந்த மாதிரி தண்டத்துக்குன்னு ஒரு டாஸ்க் வைக்காம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் வச்சா உண்மையிலே பிக் பாஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் தான் சொன்னேன், பிக் பாஸ் ரெண்டே விஷயம் தான் எங்கேஜிங்காக கொண்டு போவோம். ஒன்று டாஸ்க், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர சண்டைங்க. இது ரெண்டு தான் எங்கேஜிங்காக கொண்டு போவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சண்டையை விட இந்த டாஸ்க் வந்து ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு தோணுது. ஏன்னா சண்டைன்னும் போது அந்த பார்வதியும் அப்புறம் கனியும் அடிச்சுக்கிட்டாங்களே, அது ஆஸ் யூஷுவல் வர சண்டை, அந்த சண்டையில் ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லைவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ஒரு இது மாதிரி, அதாவது அவங்க ஒரு டிராயிங் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ அது மாதிரி இப்போ ஆரோ கொடுத்தாங்கன்னா ஆரோ மாதிரி போய் ஹவுஸ்மேட்ஸ் வந்து போய் படுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ செமையாக இருந்தது. அது பார்க்க சொல்ல எப்படி சொல்கிறது, டக்கு டக்குன்னு போய் குயிக்காக அந்த டிசிஷன் எடுக்கணும்ல. ஸோ அது டீம் ஒர்க்காக நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுது. ஸோ அதில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீடு வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதனால் ஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தே ஆகும் அப்படின்னு சொன்னதுனால சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ்லேருந்து இங்கே வந்துட்டாங்க. அதே மாதிரி இங்கே வந்து கலையரசனை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் காமிச்சிட்டாங்க. கடைசியில் கலையரசன் நினச்சது நடந்துருச்சு, ஆனால் ஃப்ரீ பாஸ் கிடைக்கல, அதுதான் உண்மை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாமினேஷனில் வந்துட்டாரு. இந்த வீடியோவில் அப்படியே நாமினேஷன் லிஸ்ட்டையும் பார்த்துலாம். ஆக்சுவலாக நாமினேஷனில் நான் 5 பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. அதுக்கான ப்ரோமோ விட்டுருப்பாங்க. அதில் அதிகபட்சம் என்ன பண்ணிட்டானுங்க, போயிட்டு ஓட்டு போறோம்னு சொல்லிட்டு எல்லாம் குத்துன்னு விஜய் பார்வதியும் கமருதினையும் குத்திட்டானுங்க. அதனால மொத்த ஓட்டும் பார்த்தீங்கன்னா அங்கேயே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகம், அதனாலே பார்த்தீங்கன்னா நாமினேஷன் கொஞ்சம் கம்மி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து கானா வினோத், அதாவது யார், திவாகரும் நம்ம கலை 2 பேர் பிளான் பண்ணாங்களே, அதே மாதிரி அவங்க பிளான் பண்ண மாதிரி கானா வினோத் வந்துட்டாரு. அதே மாதிரி திவாகர் வரல, சாரி கானா வினோத் வந்துட்டாரு. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா கமருதினி விஜய் பார்வதி வந்துட்டாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அரோரா வந்திருக்காங்க, அப்புறம் கலையரசன். டோட்டலாக 5 பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் அப்டேட் வருது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 5 பேர்ல வந்து எல்லாரையும் நாமினேஷன்ல வந்து எப்படி சொல்றது தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது. அதுல வந்து 2 பேர் தான் இப்போதைக்கு தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு அரோரா, இன்னொன்னு கலையரசன். அதுலயும் அரோராவை தான் தூக்கணும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதாவது நேத்து சண்டே எபிசோட கூட என்ன சொல்லியிருந்தேன், ஏன்டா ஆதிரியை தூக்குறீங்க, அதுக்கு பதிலாக அரோராவை தூக்கிருக்கலாமேடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச சேனல் பேக்கப் பண்றதை பார்த்தா அரோரா கிட்ட இருந்து ஒரு பெருசா வெயிட்டான கண்டென்ட் வந்து சேனல் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கு. அதனால அரோரா இப்போதைக்கு தூக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கலையை தான் தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். கலையை தூக்குனா உண்மையிலே சந்தோஷமா தாங்க இருக்கும். ஏன்னா கலையரசன் வந்து அவன் பேசுகிற பேச்சு இருக்கு, எப்பா என்ன பேச்சு பேசுகிறான்றீங்க, அதாவது மக்கள்லாம் முட்டாள்கள் அப்படின்ற மாதிரி பேசுகிறான், அவனுக்கு ஓட்டு போட்டால் முட்டாள் தான் அப்படின்ற, அதை கேட்கும் போது அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, ஏதோ இந்த பிக் பாஸ் வீட்டையே அவர் தான் தூக்கி நிப்பாட்டுற மாதிரியும், அவர் தான் டஃப்பான கண்டஸ்டன்ட் மாதிரியும், ஏன்டா நீ இருக்கிற இடமே தெரியாமல் ஒளிஞ்சிட்டு இருந்தடா எவ்வளோ நாள், நீலாம் தப்பிச்சதே பெரிய விஷயம். ஆக்சுவலாக ஏதோ மாய மந்திரம் போட்டு எப்படி மறைஞ்சான்னு தெரியலங்க, விஜய் சேதுபதி சொன்னார்ல, அந்த மாதிரி மறைஞ்சு தான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கு. ஆனால் உனக்கு இந்த பேச்சு அதிகம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே தைரியம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி எதுக்குற அளவுக்கு தைரியம் இல்லை. எல்லாமே பின்னாடி பேசிட்டு இருக்காப்புல. பார்வதிக்கு பின்னாடி பேசுறது, திருப்பி பார்வதி கிட்ட போய் நல்லா தான் பேசுறாப்புல. அதே மாதிரி அந்த கேங்கை பற்றி பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட பேசுறது, அங்கே போய் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. கலையரசனை பொறுத்த வரைக்கும் ஒரு போல்டா, அதாவது என்னோட கருத்து இதான், நான் இதில் தான் தப்போ ரைட்டோ அப்படின்ற டெசிஷன்லாம் எடுக்க தெரியல. எங்கே இருந்தாலும் ஒரு ஒட்டுணி மாதிரி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஜீவனாக தான் என்னை பொறுத்த வரைக்கும்
ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்ல. கலையரசனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி. மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பகச்சிக்காம, அதாவது இந்த பெரிய கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்து கூடவே ஒட்டி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாரு. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சூப்பர் டீலக்ஸ் இருக்குல்ல, சூப்பர் டீலக்ஸில் மேக்ஸிமம் அன்பு கேங் வந்து அசம்பிள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லணும். எல்லாருமே ஒன்று கூப்பிட்டானுங்க, விளங்கிடா இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அங்கே இருந்தவங்க மோஸ்ட்லி இங்கே வந்துட்டாங்க. கானா வினோத்தும் இந்த ரம்யா இருக்காங்களே, இவங்க 2 பேர் மட்டும் அங்கேருந்து பிரிக்க முடியாமல் அப்படியே அங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்க. அதாவது கனி, சபரி, எஃப்ஜே 3 பேரும் போய் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க அழிச்சாட்டியம் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கனிக்கு வந்து இங்கே இருக்கும்போது கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும். அதாவது என்னடா இது, நம்ம கூட இருந்த 2 சப்போர்ட் பில்லர்ஸ் அவங்க தான், சபரி, எஃப்ஜே 2 பேருமே நம்ம கூட இருந்தானுங்க, திடீர்னு நாங்கள் போயிட்டாங்களே சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் வீக் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும். ஆனால் இந்த வீக் பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சது அப்படியே நடந்துருச்சு. அதுவும் அவங்க நினைக்காம பிரவீன்ராஜ் கனி கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கனிக்கின்றாரு. அவர் தான் சொன்னார்ல, தாய் உள்ளத்தோடு எல்லாத்தையும் அரவணைக்கிறவங்க கனி அப்படின்னு. ஸோ அந்த தாய் உள்ளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடைச்ச பெரிய பவரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இதுங்க. சுத்தமாக பார்த்தீங்கன்னா நாமினேஷனே வராமல் தப்பிச்சுன்னுக்குறாங்கன்னா பாருங்களேன். ஆக்சுவலாக எப்படி இந்த அளவுக்கு ஒரு கண்டஸ்டன்ட் 4 வாரமாக நாமினேஷன்லேயே வராமல் அவங்களுக்கு லக்கா இல்லை என்னன்னு சொல்கிறதில்ல. அதாவது அவங்க கூட இருக்கவங்க குத்தாமல் இருக்கிறதா என்னன்னு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட எல்லாமே கேங்காக ஒரு டீம் அப் ஆகிருக்கும் போது அவங்கள யாருமே நாமினேஷனில் ஃபஸ்ட்டு கொண்டு வர ட்ரை பண்ண மாட்டாங்க. அதுவும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் அந்த அன்பு கேங்கோட ஒரு நெகட்டிவ்னு சொன்னல, அவங்க கேங்குள்ளே இருக்க மெம்பர்ஸும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாமினேட்டே பண்ண மாட்டாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா கேங்குள்ளே இருக்க மெம்பர்ஸ் அப்படியே இருப்பாங்க. கேங்குக்கு வெளியே இருக்கவங்க தான் பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் வருவாங்க. ஆனால் இங்கே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, மொத்த பேர் சேர்ந்து மொத்துன்னு பார்வதி அமிர்தனிக்கு மட்டும் ஏன்டா குத்துறீங்க, அங்கே தேவையில்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, எல்லாரையும் நாமினேஷன் கொண்டு வர வேண்டியதுனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 பேர் மட்டும் நாமினேஷன் வரதுக்கு காரணம் அதிகப்படியான ஓட்டு இந்த 2 பேருக்கு மட்டும் போயிடுச்சு. எல்லாரும் காண்டு இருக்கு பார்வதி மேலே கமருதீன் மேலே இல்லைன்னு சொல்ல. ஆனால் பேசிக்காக கொஞ்சம் யோசிக்கணும்ல, இந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஆல்ரெடி வந்திருப்பாங்க, அது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா இவ்வளோ ஹேட் ரேட் அவங்க மேலே இருக்கு வீட்டுக்குள்ளே. ஸோ அவங்க வந்துட்டு இருப்பாங்க, கொஞ்சம் நம்ம மாற்றி வேற யாருக்காவது போடும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கணும்ல, அதையும் யோசிக்கிறது இல்லை. ஆல்ரெடி திவாகர் இந்த கமருதீன் இருக்காங்க, சரி திவாகரும் அப்புறம் கலை இருக்காங்களே, இவங்க வந்து டார்கெட் பண்ணி தான் கானா வினோத் உள்ள கொண்டு வந்தது. ஏன்னா கானா வினோத்துக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மற்றவங்ககிட்ட ஹேட் ரேட் இல்லை. அவர் வந்து மோஸ்ட்லி ஹேட் ரேட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் மட்டும்தான் அவருக்கு இருக்க ஒரே எதிரி. அதாவது கானா வினோத்துக்கும் திவாகருக்கு மட்டும்தான் ஆகல. ஸோ திவாகர் மட்டும்தான் கானா வினோத்தை அடிக்கணும். அதே மாதிரி கலையரசன் கூட சேர்ந்துக்கிட்டாரு. நம்ம 2 பேர் கானா வினோத்தை டார்கெட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைச்சாங்க. அதே மாதிரி நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணது கானா வினோத்தும் கலை மட்டும் இல்லை, கமருதீனும் அப்புறம் அது பேர் என்னது கானா வினோத், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து எப்படியாவது இந்த கலையை வந்து நாமினேஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் டிஸ்கஸ் பண்ணாங்க. நீங்கள் லைவ்ல பார்க்க முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே இங்கே என்ன தெரியுதுன்னா நாமினேஷனை பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பிக் பாஸ் டீம் விஜய் சேதுபதி இதெல்லாம் நோட் பண்ணி கேட்பாங்க என்னன்னு தெரியல. ஏன்னா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ன்ற மாதிரி சொல்லுவானுங்க. ஆனால் இவங்க அந்த ரூலை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியலையே. திவாகர் எழுப்பி கேட்டாருன்னா ஒரே வார்த்தை சொல்லுவார், ஓ அப்படியா சார், எனக்கு தெரியாது சார் தெரிஞ்சதா சத்தியமாக செஞ்சிருக்க மாட்டேன் சார் அப்படின்னா விஜய் சேது, ஓ அப்படியா சரி ஓகே இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லி உட்கார வச்சிருவாரு. எல்லாம் தெரியாமலாம் எல்லாம் பண்ணல, எல்லாம் தெரியும். நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ண தெரிஞ்சு தான் பண்ணுறானுங்க. ஆனால் மனுஷன் கேட்பாரான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதுதான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஏன்னா அந்த டாஸ்க் இந்த மாதிரி ஒரு கேப்டன்சி டாஸ்க் வச்சிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஒரு மொக்கையான ஒரு கேப்டன்சி டாஸ்க் வச்சு அதை பார்க்கறதுக்கு உண்மையிலே சொல்கிறேன் 10 செகண்ட் ஒரு டாஸ்க்கை முடிச்சு ஒரு கேப்டனை சூஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ சூப்பரான டாஸ்க்காக இருந்திருக்கும் மட்டும் யோசிச்சு பாருங்க. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த டாஸ்க்கு இன்னைக்கான எபிசோடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஓரளவுக்கு எங்கேஜிங், அதாவது வரப்போதில் புது டாஸ்க்கு, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு எங்கேஜிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.